சேனலோட எம்டி வரதராஜன், ஹெச்ஆர் ஜெனட் இவங்க அங்க வேலை பார்க்குற ஒரு நியூஸ் ரீடரை சூசைட் அட்டம் பண்ண வச்சிருக்காங்க. அந்த நியூஸ் ரீடரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் உனக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நியூஸ் ரீடர் தனக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு லெட்டர்ல எழுதிட்டு தன்னோட போன் கேஸ்ல வச்சுட்டு சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. போலீஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. போலீஸ் கிட்ட தனக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா நெக்ஸ்ட் டே அந்த சிஎஸ்ஆர் காப்பில இது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னோ இது ஒரு மிஸ்பிஹேவனோ அதுல இல்லவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு பிரஸ் கிளப், மீடியா எல்லாத்துக்கிட்டையும் போய் நிக்கிறாங்க. ஆனா யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா தான் இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல தனக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அந்த எம்டி தொடர்ந்து இவங்களை வந்து வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இவங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்ஆர் கிட்ட போய் இவங்க இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஹெச்ஆர் சொல்லியிருக்காங்க, 6 வருஷமா நீ வந்துட்டு வேலை பார்க்குற, மீடியால தானே இருக்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீ ஓகேன்னு சொல்லி இப்பவே உனக்கு சேலரியும் வந்துடும், எம்டியும் உன்னை பார்க்க வருவாரு அப்படின்னு இப்படி சொல்லியிருக்காங்க. பொதுவா எல்லா வேலைக்குமே பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட தான் போவாங்க. ஆனா மீடியாக்கு மட்டும்தான் பேஷனோட வருவாங்க. இந்தியா ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா நடக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டையும் செக்ஷுவல் அசால்ட்டையும் வெளியில எக்ஸ்போஸ் பண்றதுதான் மீடியா. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மீடியாலேயே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறத சக மீடியாக்கள் எக்ஸ்போஸ் பண்ணாம இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எச்சத்தனமா இருக்கு.